ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? செல்வி வேண்டாம் செல்வி ப்ளீஸ் செல்வி வேண்டாம் செல்வி 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 வேண்டாம் ப்ளீஸ் சொல்றத கேளு விடுங்க கால்ல செல்வி என்ன பண்றீங்க கீர்த்தி கையை விடு கீர்த்தி கையை விடுன்னு சொன்னேன் செல்வி நான் மாட்டிங்க ரெண்டு பேரும் மாட்டி விடாம இருக்க போறதில்ல செல்வி நான் சொல்றத கேளுங்க பாக்குறாங்க செல்வி இன்னைக்கு ரெண்டு லோல நான் பாக்க தான் போறேன் ப்ளீஸ் செல்வி செல்வி விடுங்க சொல்றல செல்வி விடுங்க செல்வி அம்மா ஏதோ முட்டாள்தனமா பண்ணிட்டாங்க. அம்மாக்காக இல்லனாலும் என் வயித்துல இருக்கிற குழந்தைக்காக இந்த விஷயத்தை மட்டும் சொல்லிடாத செல்வி ப்ளீஸ். நீ இன்னைக்கு பண்ற உதவிக்கு நாளைக்கு என் பிள்ளையா வந்து உனக்கு நன்றி சொல்லும். நாங்க இந்த நிலைமையில ஜெயிலுக்கு போனோம், நாளைக்கு என் குழந்தையும் ஜெயில தான் பிறக்கும் செல்வி. நீ இன்னைக்கு காப்பாத்துறது என்ன கிடையாது, என் வயித்துல வளர்ற குழந்தைய. அப்புறம் ஜெயில வச்சு குழந்தை பிறந்து அது தான் இல்லாத குழந்தையா அனாதையா வளரும் செல்வி. இல்லனா ஒண்ணுமே செய்யாத தப்புக்கு அந்த குழந்தையும் ஜெயில தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு ஏன் கூடவே வளரும். இந்த மாதிரி இன்னும் பூமிக்கே வராத அந்த குழந்தைய நீ இப்படி தண்டிக்கணும்னு சொல்றியே. எந்த தப்பும் பண்ணாத அந்த குழந்தைய பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு செல்வி ப்ளீஸ். செல்வி செல்வி ப்ளீஸ் உனக்கு கெஞ்சி கேக்குறேன், அப்படி எதுவும் பண்ணிடாத. என்ன குழந்தைய வச்சு நாடகமாடி செஞ்சு தப்புக்கு தண்டனை இல்லாம போயிடலாம் நினைக்கிறியா? ஐயோ இல்ல, அப்படியெல்லாம் இல்ல செல்வி. நான் பேசுறதெல்லாம் மனசாரதான் பேசுறேன். இது நாள் வரைக்கும் நான் எந்த தப்பும் பண்ணதில்ல, அதெல்லாம் நான் இல்லன்னு சொல்லல. ஆனா நான் இது வரைக்கும் யார் உயிரையும் பறிக்கணும்லாம் நினைக்கவே இல்லை. இன்னைக்கு நடந்தது ஏதோ என்னையும் மீறி இந்த மாதிரி நடந்துருச்சு. அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல செல்வி. எங்க அம்மா தான் ஏதோ அறிவில்லாம இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இவ்ளோ நாள் நான் பண்ண தப்புக்கெல்லாம் என்ன மன்னிச்சுட்டேன். இப்ப நான் பண்ணாத தப்புக்கு என்ன மாட்டி விட்டு இந்த குழந்தைய தண்டிச்சிடாத செல்வி ப்ளீஸ். வேலு வேற வராரு, இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சா பெரிய இஷ்யூ ஆயிடுமே. இப்ப என்ன பண்றது? செல்வி ப்ளீஸ். என்ன செல்வி யோசிக்கிற? இதான் நாங்க பண்ண கடைசி தப்பு. இனிமே ஒரு நாளும் கனவுல கூட இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டோம். இத பாருங்க, நான் இப்பவும் சொல்றேன், இந்த வீடியோ என்கிட்ட தான் இருக்கு. தேவைப்படுறப்ப நிச்சயமா நான் இதை வெளியே கொண்டு வருவேன். உங்களோட இந்த மன்னிப்புக்கெல்லாம் நான் பழகி போனவதான். அதனால இதே மாதிரி விட்டுருவேன்னு மறுபடியும் ரெண்டு பேரும் ஏதாவது பண்ணீங்க, அப்போ இந்த குழந்தையெல்லாம் காட்டி எஸ்கேப் ஆயிட்டு இருக்கீங்களா, அது எதுவுமே இங்க எடுபடாது. சத்தியமா செல்வி, இனிமே எந்த தப்பு பண்ண மாட்டோம் செல்வி. உங்க சத்தியத்தெல்லாம் கொண்டு போய் தண்ணியில தான் எழுதணும். எனக்கு உங்க சத்தியம் எல்லாம் தேவையில்ல. நீங்க எங்க போனாலும் என் கண்ணு உங்க மேல 24 மணி நேரமும் இருக்கும். ஜாக்கிரதை. சரி செல்வி, ரொம்ப நன்றி செல்வி. கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, போங்க. ரொம்ப நன்றி செல்வி, நன்றி. ஏய் வாடிங்க, வாடி, வந்துரு வந்துரு. செல்வி என்னங்க இவங்க ரெண்டு பேரும் இந்நேரத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இவங்க இன்னும் வீட்டுக்கு போலையா? போகல போல இருக்கு வேலு, அதான் பேசி வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். சரி அந்த செல்வி கால் என்ன விழ வச்சிட்டல. ஐயோ வேணாம் வேணாம், ஐயோ வலிக்குதுரி. நான் எதையோ நினைச்சு இந்த காரியத்தை பண்ணேன், ஆனா இது இப்படி ஆகும் நினைக்கவே இல்லை. என்ன மன்னிச்சிரு செல்லம். பாரு, இனிமே இந்த மொல்ல மாதிரி தனெல்லாம் எனக்கு தெரியாம பண்ணேன்னு வச்சுக்கோ, நானே உன்னை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவேன் பாத்துக்கோ. இனிமே பண்ண மாட்டேன். ஏறு போங்கண்ணா. என்ன வேலு, என்னடா டாக்டருங்க எதுவுமே சொல்லாம அவங்க பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, அவருக்கு எதுவும் இல்லைல்ல? அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அப்பா நல்லா தாம்மா இருக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆபரேஷன் ஆரம்பிக்க போறதுனால அவரை செக் பண்ணிட்டு இருக்காங்க. நீ கொஞ்சம் பயப்படாம இருமா. ஆமாத்த,
நீங்க இவ்ளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மாமாவுக்கு நல்லபடியா சர்ஜரி முடிஞ்சதுன்னா நாம மாமாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். அத்தை, மாமாவுக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடியணும்னு கோவிலுக்கு போயிட்டு வேண்டிட்டு வந்தேன். இது மாமாவோட நெத்தியில வச்சு விடுங்க அத்தை. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அத்தை. எல்லாம் சரியாயிடும் மாப்ள. திரு, என்னப்பா டாக்டர் வராங்க போறாங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீ பேசுனியா? என்ன சொன்னாங்க? நான் பேசிட்டேன்க்கா. எல்லா டெஸ்ட் எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆபரேஷனுக்கு தியேட்டர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க.